அனைவருக்கும் வணக்கம். இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. அதாவது இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரதோஷம். தாரம் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கலத்தரத்தை குறிக்கக்கூடியது. கலத்தரம் என்பது மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவர்களை குறிக்கக்கூடியது இந்த தாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாரம் தோஷம் அப்படின்னா, தோஷம் அப்படின்றது குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குற்றம் என்பது ஒரு வகையிலே தவறிழைப்பது அல்லது துரோகம் செய்வது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளார போகும். அதாவது தோஷம் அப்படின்றது அவர்களால் ஏற்படக்கூடிய பாதகங்களை குறிப்பது, கெடுபலன்களை குறிப்பதுன்னு கூட சொல்லலாம். தாரதோஷம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாரம் அப்படின்னு சொல்றது கணவன் அல்லது மனைவியே சொல்லக்கூடியது. கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண் ஜாதகம். இதுதான் டீட்டெயில். 11 மார்ச் 1982 11 மணி 50 நிமிடம் PM இரவு திண்டுக்கல்லில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகம். ஜென்ம நட்சத்திரமாக வந்திருப்பது அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம், கன்னி ராசி, விருச்சிக லக்னம். அப்போ கிரக பாதசாரங்கள் ஃபுல்லாவே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஒன் பை ஒன்னா சொல்லும்போது இது நம்மளுக்கு விளக்கம் புரிய வரும். இந்த ஜாதகருக்கு லக்னமாக வந்திருப்பது விருச்சிக லக்னம், 2இல் கேது, 3இல் சுக்கிரன், 4இல் சூரியன் புதன், 8இல் ராகு, 11இல் சந்திரன் செவ்வாய் சனி. செவ்வாய் சனி வக்ரம், குரு 12இல் வக்ரம். ஸோ இதுதான் இந்த ஜாதகரனுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் மற்ற டீட்டெயிலாம் போதுமானது. இந்த ஜாதகத்துக்கு இது போதுமானது. தாரதோஷம் என்பதற்கான ஒரு ஆண் ஜாதகத்திற்கான விளக்க கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விருச்சக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு இது 8வது லக்னமாக வரக்கூடியது. முதல் விஷயம், காலபுருஷனுக்கு இது 8வது லக்னமாக வரக்கூடியது. லக்னம், லக்னாதிபதி ஒரு சிறந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். பொதுவாக இந்த விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பு. ஸோ லக்னத்தை எந்த சுபகிரகங்களும் பார்வையிடல. அப்ப குரு பார்த்திருக்கணும், சுக்கிரன் பார்த்திருக்கணும், எந்த சுபகிரகங்களும் பார்க்கல. ஸோ செவ்வாய் லக்னத்திற்கு 11இல் லக்ன அதிபதியாக இருந்து வக்ரம் பெற்ற நிலை என்பது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை. வக்ரம் என்பது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறான, ஈவன் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் அதற்கு ஆப்போசிட்டான பலனை செய்யும். நீசமாக இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றதுன்னா அப்படியே ஆட்சிக்கு நிகரான பலன்களை செய்யும். அதாவது நல்ல விஷயத்தை செய்யும் அந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப லக்னாதிபதி வக்ரம் பெறுவது என்பது தன்னுடைய இயல்பான நிலையை மாற்றிக்கொள்ளும். லக்னத்திற்கு மாறான வேலையை செய்யும். லக்னத்திற்கு கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில், அதாவது புதன் வீட்டுல போய் உட்காந்துருக்கான். புதன் யார் இந்த லக்னத்துக்கு? அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. 8, 11க்கு அதிபதி ஆகிய புதன் வீட்டில் செவ்வாய் பகவான் தொடர்பு கொள்வது அஸ்த நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு சந்திரன் பாதகாதிபதி கூடுதலாக அஸ்த நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்த நிலை. முதல் விஷயம். நம்ம டைட்டில் என்னது? தாரதோஷம். தாரம் என்பது 7ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. தாரத்தினால் ஏற்படுவதே குடும்பம். குடும்ப ஸ்தானாதிபதி குரு 12இல். அப்போ லக்னாதிபதி என்பது ஒருவருடைய சுய கௌரவம், தன்னுடைய சுய மரியாதை. லக்னம் என்பது தன்னுடைய புத்திசாலித்தனம், தன்னுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதி வக்ரம் பெற்ற அமைப்பில் ஜாதகர் அந்த இடத்திலே இத்தனை விஷயங்களையும் இழப்பார். கௌரவத்தை இழப்பார், சுய சிந்தனைகளை இழப்பார், சொல் புத்தி கூடுதலாக இருக்கும் போன்ற அமைப்புகளுக்குள்ளே இந்த லக்னாதிபதி வக்ரம் பெற்ற அமைப்பு என்பது இழக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி என்பது ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதியுடனோ அல்லது 9ஆம் அதிபதியுடனோ அல்லது 5, 9ஆம் அதிபதிகள் லக்னத்தை பார்வை செய்வதோ அல்லது லக்னாதிபதி 5ஆம் இடத்துடனோ 9ஆம் இடத்துடனோ தொடர்பு கொள்வது என்பது நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த நிலையில லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றது என்பது நல்ல நிலை கிடையாது. இன்னொரு விஷயத்துல எல்லாருக்கும் அந்த டவுட் வந்துடும். பாக்கியாதிபதி சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா செவ்வாய் பகவான், அஸ்த நட்சத்திரம். ஆனால் இதே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த செவ்வாய் அந்த இடத்தில் அமர்வது என்பது சிறப்பை தரும்.
பாக்கியாதிபதி நட்சத்திரம் அல்லவா, அது பாதகாதிபதி என்றாலும் கூட சந்திரன் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய தீங்கிழைக்க மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திரனோட சேர்ந்து இருக்கார், சேர்ந்திருந்தாலும் அவன் பாதகாதிபதி என்ற நிலையை இந்த தேய்பிரை சந்திரனாக இருந்து அடைவார். அப்போ அந்த லக்னத்துக்கு சந்திரன் என்பவர் மிகப்பெரிய சாதக பலன்களை செய்வதிலிருந்து மாறுபடுகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் நிற்கிறது 11ஆம் இடம், அது புதன் வீடா போய் நிற்குது. ஸோ இத்தனை அமைப்புகளில் லக்னாதிபதி கெட்டுட்டார். அப்போ 7ஆம் இடம் என்பது தாரம் அப்படின்னு சொன்னோம். 7ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் லக்னத்திற்கு மாரகஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். அவர் எந்த நட்சத்திரம்? சுக்கிரன் திருவோண நட்சத்திரம். அதே பாதகாதிபதி சாரத்தை வாங்கிட்டார் சுக்கிரன். அப்ப தேய்பிரை சந்திரன் அந்த இடத்துல பாருங்க, பாதகாதிபதி சாரத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நின்ற நிலை. லக்னாதிபதி சுக்கிரன் இவர்கள் இருவரும் பாதகாதிபதி சாரத்தில் பாதகாதிபதி பலம் குன்றிய நிலை தேய்பிரை அமைப்பில் உள்ளார். அப்போ 7ஆம் அதிபதி சுக்கிரன் மாரகஸ்தானத்தில், விருச்சிக லக்னம் ஸ்திர லக்னம், 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானம். அதாவது சனியும் புதனும் இந்த லக்னத்திற்கு கடுமையான பாவ கிரகங்கள். அசுபர்கள் சனி புதன். சுப கிரகங்கள் குரு செவ்வாய் சந்திரன். இது பாருங்க, குரு வக்ரம், செவ்வாய் வக்ரம். அப்ப 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாகிய குரு 12ஆம் பாவத்தில் மறைந்து வக்ரம் பெற்றது என்பது நல்ல நிலை கிடையாது. அப்போ 5ஆம் அதிபதி கெட்டுட்டான், 9ஆம் அதிபதி தேய்பிரை சந்திரனாக மாறி லக்னத்திற்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதனின் மற்றொரு வீட்டில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து பலமற்ற நிலை. 2 விஷயம். இன்னொன்னு, செவ்வாயும் வக்ரம். அப்ப லக்னாதிபதி கெட்டுட்டாரு, 5ஆம் அதிபதி கெட்டுட்டாரு, பாக்கியாதிபதி தேய்பிரை சந்திரனாக இருந்து லக்னத்திற்கு பகை கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் 1, 5, 9 அடி வாங்கிருச்சு. அப்போ சுக்கிரன்னு சொல்லக்கூடிய இந்த கலத்தர காரகன் பிளஸ் தாரத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மாரகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு, பாதகாதிபதி சாரத்தை வாங்கியிருக்காரு. அப்ப இத்தனை அமைப்புகள்ல இவருடைய தாரம் என்பது தோஷமாக மாறுகிறது. சரி, இவ்வளவு சொல்றோம். 2ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு வக்ரம் 12ல. அப்ப 2ஆம் அதிபதியும் கெட்டுட்டார், 2ஆம் இடத்துலயும் கேது அமர்ந்து கெடுத்துட்டார். சரி, கேது என்ன சாரத்துல வாங்கிக்கிறார்? கேதுவாக நல்லா இருந்தாருன்னா பரவாயில்ல. குரு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமானது. ஓரளவுக்கு குருவுக்கு கேது 3ஆம் இடமும், கேதுக்கு குரு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. ஆனா கேது இந்த இடத்துல வந்து ஸ்தான பலம் இல்லாம உட்காந்துருக்காரு. ஏன்னா கேதுக்கு குரு 11ல கேந்திர கோணங்கள்ல இருந்தனா நல்லா இருந்திருக்கும். கேதுக்கு குரு பலமற்று போனார், குரு வக்கரமானார். கேது நின்ற சாரத்தை எடுத்துக்கணும். கேது நின்னது பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுவும் அவுட்டு. ஏன் பூராட நட்சத்திரம் அவுட்டுன்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கேது வந்து கேது என்ன சாரத்துல உட்காந்துருக்காரோ அது சம்பந்தப்பட்ட ஏக்கத்தை தருவார். கேது நிக்கிறது சுக்கிரங்கால், சுக்கிரன் 7ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆச்சு, 7ஆம் இடத்து அதிபதி சாரத்தை வாங்கினதுனால கேது என்ன செய்யறாரு? தாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஜாதகருக்கு குழப்பத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்ப அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற்றதா இல்லையா? திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தும் அவருக்கு அந்த தாரத்தினால் ஏற்படக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் பாழாகிவிட்டது. காரணம் என்ன? திசை தான் காரணம். குரு திசை, ராகு புத்தி இப்ப நடக்கிறது. குரு மகா திசை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு முடிய போகுது, 2025ல முடிய போகுது. குரு மகா திசை முடிய போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2009, 10, 11, 2009 இந்த ஜாதகருக்கு 2009ல குரு மகா திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரு நின்ற நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா குரு மகாதசை இல்லையா, குரு லக்னம் சூப்பர் இல்லையா, 2, 5க்கு அதிபதி. இருந்தாலும் தார விஷயத்தில் குழப்பத்தை கொடுத்ததற்கான காரணம் என்ன? இந்த குரு சுக்கிரனை தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும், அல்லது இந்த குரு குடும்ப ஸ்தானத்தை தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும், அல்லது குரு 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருந்தாலும் ஜாதகருக்கு இந்த ஏக்கம் இருந்திருக்காரு. குரு சுக்கிரனை பார்த்துருக்கணும், 7ஆம் இடத்தை பார்த்துருக்கணும், இல்ல 2ஆம் இடத்தை பார்த்துருக்கணும். இந்த நிலைகள்ல எதுலையும் இருக்கான்னு பாருங்க. குரு எங்க தொடர்பு கொள்கிறார்? சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து துலாமில் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 8ஆம் இடத்தை தொடர்பு. 8ஆம் இடம் என்னது இந்த லக்னத்துக்கு? மாரகஸ்தானம். 8ஆம் அதிபதி யார் இந்த லக்னத்துக்கு? புதன். அசுபர்கள் சனியும் புதனும். குரு எங்க தொடர்பு? தசாநாதனா இருந்து 8ஆம் இடத்தை தொடர்பு. மாரகத்தானே செய்யணும், பாதகத்தையும் மாரகத்தையும் அந்த குரு செஞ்சு வைக்கணும். வக்கரம் ஆயிட்டார் 12ல போய். 2, 5ஆம் இடத்திற்கு கெடுபலன்களை செய்ய வேண்டிய அமைப்பில் 12ல மறைஞ்சிட்டார். குரு மறுக்கிறார், என்னன்ற வக்கரம். 2ஆம் இடத்து பலனையும் 5ஆம் இடத்து பலனையும் செய்ய முடியாது. யோகமும் கெட்டு போச்சு, குடும்பமும் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் சாரத்தை கேது வாங்கியது, சுக்கிரன் பாதகாதிபதி சாரத்தை வாங்கியது.
7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து மாரகத்தில் அமர்ந்தார், பாதகாதிபதி சாரம் பெறுகிறார். அப்ப இயல்பாகவே கிரக நிலைகள் எல்லாமே கெட்டு போச்சு. குரு திசை நடத்துறவன் தசாநாதனையாகிய குரு வந்து ராகு சாரத்தை வாங்கி, ராகு நின்னது 8ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். அப்ப குரு திசை என்ன டோட்டலாவே அந்த ஜாதகருக்கு ஸ்பாயில்டு அப்படின்னு சொல்லலாம். ராகு புத்தி, சரி ராகுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி எந்த பிளானட்? ராகு டிசைடிங் அத்தாரிட்டி புதனாக போறார். புதன் யார் இந்த லக்னத்துக்கு? அஷ்டமாதிபதி அந்தஸ்தை பெறுகிறார். அஷ்டமாதிபதி கேந்திரத்துல உட்காந்துறான், பலம் அடையக்கூடாது. அஷ்டமாதிபதி பலம் பெறுகிறான் எங்கே? பரிவர்த்தனையில். லாபஸ்தானத்துடன் 4ஆம் இடம் பரிவர்த்தனை, சுகமும் கெட்டு போச்சு. அஷ்டமாதிபன் சப்தம கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளையிலே உறங்க வைப்பான், முழுவதுமே பட்டினியை போட்டு கொண்டிடுவான், கண்டோர் ஏசிடமும் ஒற்றை காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து சனங்கள் எல்லாம் வரும், கட்டு கட்டு மேளங்கள் முழங்கிட கனத்த சண்டையிட்டு கொண்டிடுவான், ஒருவன் கலத்திரத்தை உன்னித போகம் செய்வான், அட்டப்பயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான்னு சொல்றான். 8 குடையவனா இருந்து பரிவர்த்தனை யோகத்துல லாபஸ்தானத்தோட பரிவர்த்தனை ஆகிறான். அப்ப பணம், பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் இருந்து புண்ணியம் கிடையாது. நல்ல கல்வி ஜாதகரே. 11ஆம் இடத்தோட 4ஆம் இடம் பரிவர்த்தனை நல்ல கல்வியை கொடுத்துட்டான் புதன். ஆனால் வாழ்க்கையை கெடுத்த காரணம் சுகஸ்தானத்தோட பரிவர்த்தனை ஆகிறான். செவ்வாய் 6ஆம் அதிபதியா இருந்த வக்கரம் பெறுகிறார். அப்ப வழக்கு, அவமானம், வம்பு, கடன் எல்லாம் வரும், நோயும் வரும். சோ இத்தனை அமைப்புகள்ல பாருங்க ராகு புத்தி எப்படி இருக்கும் அவருக்கு. ராகு நின்ற நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். ராகு நின்னது புனர்பூச நட்சத்திரம். குருவை திருப்பி ராகு தொடர்பு கொள்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் திரிகோணத்தில் அமர்ந்திருக்க 8ஆம் இடம் இந்த இடத்துல வேலை செய்யும். ஜாதகர் வெளிநாடு போகணும், அவமானப்படணும், உள்ளூர்ல இருக்கக்கூடாது, பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதி 12ல வக்கரமாயிட்டான், பிறந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளியூர் வெளிமாநிலம் போயிடணும், அப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும். அந்த புதுசு ராகு புத்தி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். எதனால சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம்னா, ராகுவிற்கு திரிகோணத்தில் சாரநாதன், ராகுவிற்கு பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் வீடு கொடுத்தவன். அப்ப வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் 2 பேரும் தங்களுக்குள்ளார புதனை குரு பார்த்திருக்கு. அப்ப அதனால நல்ல கல்வி. அப்ப குருவும் புதனும் தங்களுக்குள் திரிகோணம், ராகுவும் புதனும் தங்களுக்குள் திரிகோணம். இந்த ராகு புத்தி நல்லா இருக்கும். அந்த ராகு புத்தியில ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா ஜாதகருக்கு இந்த தாரதோஷம் என்கிற விஷயத்திலிருந்து வெளிவந்து விடலாம் என்பதுதான் ஜாதகத்தினுடைய ஒரு ஆய்வு. ஸோ தாரதோஷம் அப்படின்றது, தாரம் என்றால் கணவனை, தாரம் என்றால் மனைவியை குறிக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெடக்கூடாது. அப்போ ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும்னா இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும். எதுக்காக நம்ம சாரத்தை தனியா எடுத்து எழுதியிருக்கோம், எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நட்சத்திர சாரத்தை வாங்குது என்பதை பார்த்து ஆய்வு செய்து பலன் கூற வேண்டும். குருமகச டோட்டலா ஜாதகரை ஸ்பாயில் பண்ணிருக்கு. ஏன்னா குரு வக்கரம் அடையக்கூடாது. 2 5க்கு அதிபதி, லக்னத்துக்கு சுபகிரகமா இருந்து வக்கரமாயிட்டார், மறுக்கிறார். நான் ஜாதகருக்கு பலன் அளிக்க மாட்டேன் என்று மறைந்து வக்கரம் அடைகிறார். இது ஒரு விஷயம். வீடு கொடுத்த செவ்வாயும் வக்கரம், சுக்கிரன் வீடு கொடுத்தவன் சுக்கிரன், லக்னாதிபதி வக்கரம், வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரனா இருந்து சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடையாது. சுக்கிரன் லக்னத்துக்கு 7 குடையவனா இருந்து 12க்கு அதிபதியா இருந்து குருவிற்கு கேந்திரத்தில் அமர்ந்து புண்ணியமே கிடையாது. சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, குரு கேந்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா லக்னத்துக்கு சுக்கிரனும் குருவும் பகை கிரகங்களாக, குரு 5ஆம் அதிபதியா இருந்து யோக கிரகம் 12ல, 7ஆம் அதிபதி சுக்கிரன் திருவோணங்கால் பாதகாதிபதி சாரத்தை வாங்கிட்டான். சுபகிரக பார்வை எதுவும் அதுக்கு இல்லை. ஸோ எத்தனை சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் ஜாதகருக்கு இந்த அமைப்பு படி, இந்த சாரங்கள், கிரகங்கள் பெற்ற சாரங்கள் படி திருமண வாழ்க்கை என்பது கசப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அதுதான் உண்மை. ராகு புத்தியில எதனா ஒரு டிசைடிங் நல்ல டிசைட் எடுத்துட்டார் அப்படின்னா திருப்பியும் ஒரு நல்ல வாழ்க்கை இவருக்கு அமைய, திருப்பினா ஏற்கனவே திருமணம் செய்த பெண்ணுடனே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்பது இந்த ஜாதகத்தின் முழுமையான ஆய்வு. நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி.